வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பழனி அவரோட புது ஒய்ஃப் சுகன்யாவை கூட்டிக்கிட்டு நேரா பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாரு. சரியா பாண்டியனும் சரவணனும் அந்த நேரத்துல அங்க வந்து என்னடான்னு கேட்க, வீட்ல இருக்க எல்லாரையும் வெளியே வர சொல்லுங்க மச்சாங்கிறாரு பழனி. ஏன்டா ஏன்டான்னு கேட்க, நீங்க வர சொல்லுங்க மச்சான்னு சொல்ல, கோமதி, கதிரு எல்லாரும் வாங்கடான்னு சொல்ல எல்லாரும் வெளியே வர்றாங்க. இவனை என்னன்னு கேளுன்னு கோமதி கிட்ட சொல்ல, தம்பி அப்படிங்கிற கோமதி எதிரில பார்க்க எல்லாரும் நிக்கிறாங்க. எலை இப்படி பேசாம இருந்தா என்னடா அர்த்தம்? எதுக்குடா எல்லாத்தையும் வர சொன்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க குழம்பி போய் பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. மச்சான், நானும் சுகன்யாவும் நம்ம வீட்லயே இருக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு பட்டுன்னு கேக்குறாரு பழனி. பாண்டியன் வீட்டு லேடிஸ் எல்லார் முகத்திலயும் சின்னதா ஒரு புன்னகை. பாண்டியன் மட்டும் குழப்பமா எதிரில பாக்க நெட்டவேலும் கட்டவேலும் முகத்தை திருப்பிக்குதுங்க. பாட்டி பரிதாபமா பாத்துட்டு இருக்காங்க. நாங்க வரலாமா மச்சான்னு பழனி கேட்க, என்னடா கேள்வி இது? இது உன் வீடுடா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட எல்லார் முகத்திலயும் சிரிப்பு வந்துருது. டேய், உங்க மாமாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்கடாங்கிறாரு பாண்டியன். சரிங்கப்பாங்கிறாரு செந்திலும் கதிரும். மாமா உள்ளரு வாங்க, உள்ளரு வா மாமா, ஆம்சு உள்ளரு வா அப்படின்னு 3 பேரும் மாத்தி மாத்தி கூப்பிடுறாங்க. வான்னு சொல்லி கோமதியும் கூட்டிட்டு போறாங்க. டேய் டேய், ஒரு நிமிஷம் இருங்கடா, ஒரு நிமிஷம் இருன்னு பழனிட்டு சொல்லிட்டு உள்ளர ஓடுறாங்க கோமதி. மாமா பேக்க கூடன்னு சரவணன் வாங்கிக்கிறாரு. கோமதி கையில ஆரத்தி தட்டோட வர, மாமா சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, நீயும் சேர்ந்து வந்து நில்லுமா அப்படின்னு கோமதி சுகன்யாவை கூப்பிடுறாங்க. இந்தா ஏத்தி வைன்னு கற்பூரத்தை குடுக்குறாங்க. மயிலு கற்பூரத்தை ஏத்த கோமதி ரொம்பவே சந்தோஷமா 2 பேருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. திரும்ப சித்தப்பா நம்ம வீட்டுக்கே வந்துட்டாரு அப்படின்னு மயிலு சந்தோஷமா சொல்ல ராஜி ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து முடிக்கிற கோமதி 2 பேருக்கும் பொட்டு வச்சு விட்டு 2 பேரும் வலது கால எடுத்து வச்சு உள்ளர போங்கங்கிறாங்க. கூட்டிட்டு போங்கடா, கூட்டிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் போக மத்த எல்லாரும் வந்து கூட்டிட்டு போறதுக்காக வர்றாங்க. 2 வேல்ஸும் கடுப்பா பாத்துட்டு இருக்க லேடிஸ் சங்கடமா பாத்துட்டு நிக்கிறாங்க. இது ஆரத்திய கொட்டிட்டு வர்ற கோமதி திரும்பி பாக்குறாங்க. பாண்டியன் அவங்களையே தான் முறைச்சிட்டு இருக்காரு. போ அப்படின்னு சொல்ல கோமதி உள்ளர போக பின்னாடியே போறாரு பாண்டியன். ஏண்டா இப்ப சந்தோஷமாடா உங்களுக்கு? கோமதி வீட்டுக்காரரை ஜெயிக்கணும்னு தானேடா உங்க தம்பி அடமானம் வச்சீங்க. கடைசியில இப்ப ஜெயிச்சது யாருடா அப்படின்னு பாட்டி நல்லா கேட்டு விடுறாங்க. 3 வேல்ஸும் முழிய உருட்டி ஆகாயத்தையும் பக்கங்கத்தையும் பாத்துக்கிட்டு இருக்குதுங்க. லேடிஸ் 3 பேரும் சேன்ற மாதிரி பாத்துட்டு உள்ளர போயிடுறாங்க. கோமதி வீட்டு கிச்சன்ல கோமதி வழக்கம் போல ஒரு வடசட்டியில கரண்டியை போட்டு கிண்டிட்டு இருக்க. அவங்களுக்கு ரைட் சைட்ல ராஜியும் லெஃப்ட்ல மீனா அடுத்து மயிலும் நின்னுட்டு இருக்காங்க. அத்தை, தக்காளிய பெருசா கட் பண்ணவா இல்ல பொடி பொடியா கட் பண்ணவான்னு மயில கேக்குறாங்க. ஏய், வதக்கி அரைக்க தானேடி போறேன், எப்படி வேணாலும் விட்டு அப்படின்னு ரொம்பவே முகத்தை வெட்டி சந்தோஷமா சொல்றாங்க கோமதி. கோமதி ரொம்பவே சந்தோஷமா தலையாட்டி சமைச்சிட்டு இருக்க. தக்காளிய வெட்டுறத கூட இவ்வளவு ஆனந்தமா வெட்ட சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. தக்காளிக்கு ஆனந்தம் இல்ல, அவங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் திரும்ப வந்திருக்காங்கல்ல அதுக்கு அப்படின்னு மயிலு சொல்றாங்க. மாலையும் கழுத்துமா அவன் அண்ணன் வீட்டுக்கு போனதும் எனக்கு உசுரே போயிடுச்சுடி. என் தம்பியை இனிமே பார்க்கவே முடியாதோன்னு நினைச்சேன். ஆனா திரும்பி வந்துட்டான், இந்த அக்கா வீட்டுக்கே வந்துட்டான். ஐயோ, எனக்கு சந்தோஷத்துல தலகாலே புரியல அப்படிங்கிற கோமதி இங்கேயும் அங்கேயுமா தேடுறாங்க. இங்க இருக்கு அப்படின்னு எதையோ ஒண்ணு எடுத்துட்டு வர. அத்தை, சேமியாவா? இது எதுக்குன்னு கேக்குறாங்க ராஜி. உப்மா பண்ண போறீங்களான்னு ராஜி கேட்க, ஏய், பாயசம் பண்ண போறேன்டி அப்படின்னு கோமதி சொல்ல, நைட்டு பாயசமா அப்படின்னு ராஜு கேக்குறாங்க. ஆமா, என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் முதல் தடவையா நம்ம வீட்டுல சாப்பிட போறாங்கல்ல, பாயசம் வைக்க வேண்டாமா அப்படின்னு கோமதி கேட்க 3 பேரும் கலக்குங்கன்ற மாதிரி பாக்குறாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு முத நாள் வந்து சாப்பிட்டப்போ எனக்கு பாயசம்லாம் கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையே அப்படின்னு மீனா சமயம் பார்த்து காலை வாடுறாங்க. பாயசத்தை விடுங்க, என்னை யாரும் சாப்பிடுங்கன்னு கூட சொல்லல அப்படின்னு மீனா வருத்தப்படுறாங்க. நீ வந்த கதையெல்லாம் மறுபடி பேச வேணாண்டி அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை, எப்படி வந்தோங்கிறது முக்கியம் இல்லத்த, சாப்பிடுன்னு யாரும் ஒரு வார்த்தை சொல்லல, அதத்தான் சொல்றேங்கிறாங்க மீனா. ஏன் மீனா, அப்புறம் சாப்பாடு இல்லாமையா இருந்தீங்க அப்படின்னு மயிலு கேட்க, அப்படிலாம் சாப்பாடெல்லாம் இல்லாம நம்மளால இருக்க முடியாதுப்பா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா மயிலு பாத்துட்டு இருக்காங்க. மத்தியானம் தான்க்கா வந்தேன், ராத்திரி அரிசி வந்தா, சாப்பிடுறீங்களான்னு ஒரு பேச்சுக்கு தான் கேட்டா, நான் வரேன்னு நேரா கிளம்பிட்டேனே, அந்த சோத்து பானையில விழுந்து ஒரு கட்டு கட்டியாச்சு, நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு மீனா சொல்ல மயிலு ஜாலியா சிரிக்கிறாங்க. ராஜியை சிரிச்சிட்டு ஆமா கரெக்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ சுகன்யா என்ட்ரி கொடுக்குறாங்க கிச்சனுக்குள்ள. ஆனா அத்தை, ஒன்னு சொல்லியே ஆகணும், வந்த முதல் நாளே நான் உங்க சமையலுக்கு அடிமை அத்தை அப்படிங்கிற மீனா மயிலுக்கிட்ட திரும்பி அம்புட்டு டேஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டே சுகன்யா உள்ளர வர பாக்குற கோமதி,
அட வா சுகன்யா, வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன அத்தாச்சி? எல்லாரும் சமைக்கிறீங்களான்னு சுகன்யா கேக்குறாங்க. ஆமா ஆமா அப்படின்னு கோமதி சொல்ல, என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சுகன்யா சொல்ல, என்னம்மா இன்னைக்கு தானே நீ வீட்டுக்கு வந்திருக்க, அதுக்குள்ள உன்னை சமையலுக்கு கூப்பிட சொல்றியா? ஏம்மா உனக்கு பால் பாயசம் பிடிக்கும்லன்னு கோமதி கேக்குறாங்க. ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சுகன்யா சந்தோஷமா தலையாட்ட, இதோ உனக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க கோமதி. போ போய் ரூம்ல உட்காருன்னு கோமதி சொல்ல, இல்ல தாச்சி நான் இங்கேயே இருக்கேன், அங்க போர் அடிக்குது, ஏதாவது வேலை செய்யணும்னா சொல்லுங்க நான் பண்றேங்கிறாங்க சுகன்யா. இத பாரு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு கோமதி சொல்றாங்க. உங்க புடவை ரொம்ப அழகா இருக்குன்னு மீனா சொல்ல, தேங்க்ஸ் மீனாங்கிறாங்க சுகன்யா. என் பேரு வீணா இல்ல மீனான்னு மீனா சொல்ல, ஐயோ சாரிங்கிறாங்க சுகன்யா. பரவாயில்ல பரவாயில்லங்கிறாங்க மீனா. அப்படியே மயில பார்த்து உன் முழு பேரு மயில் தானேன்னு கேக்குறாங்க. உடனே மயில திடுக்குன்ட்டு இல்ல இல்ல தங்க மயிலுங்கிறாங்க. நல்ல பேருன்னு சுகன்யா சொல்ல, தேங்க்ஸ்ன்னு சிரிக்கிறாங்க மயிலு. அப்புறம் சித்தி எங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு ராஜி கேட்க, ரொம்ப நல்லா இருக்கு. நீயும் கோமதி அச்சாச்சி பையனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டதும் என்னால நம்பவே முடியல ராஜி அப்படின்னு சுகன்யா சொல்ல, என்னவோன்ற மாதிரி முகத்தை வச்சுக்கிறாங்க கோமதியும் ராஜியும். மீனா கவனம் கவனம்ங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. சட்டுன்னு சுதாரிச்சுக்கிற ராஜி லைட்டா சிரிக்க, ஆமா நீங்க 2 பேரும் எப்பவும் எலியும் பூனையும் மாதிரி தானே இருப்பீங்க. ஒரு தடவை நான் இங்க வரும்போது கூட எல்லாரும் கோவிலுக்கு போயிருந்தோம், அங்க கதிரும் வந்திருந்தான், அங்க வச்சு கூட நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்களே ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க சுகன்யா. உடனே சமாளிச்சு ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிற கோமதி, ஏண்டி வீட்ல போடுற சண்டை போதாதுன்னு போற இடத்துல எல்லாம் சண்டை போட்டீங்களா அப்படின்னு கேட்க, அது அது அப்போ அத்தை அப்படின்னு ராஜி சொல்ல, ஆன்னு சமாளிச்சு சிரிக்கிறாங்க கோமதி. ராஜியும் கதிர் தம்பியும் வெளியில சண்டை போடுற மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளர ரகசியமா காதலிச்சிருப்பாங்களோன்னு தோணுதுங்கிறாங்க மயிலு. ஐயோ இந்த பேச்சு கண்டினியூ ஆனா நல்லது இல்லையேங்கிற மாதிரி கோமதியும் ராஜியும் பார்க்க, அக்கா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க மயிலு. ஆமா நீ கவர்மெண்ட் வேலை பாக்குறியா அப்படின்னு மீனாவை கேட்க, ஆமா வில்லேஜ் ஆபீஸ்ல வேலை பாக்குறேங்கிறாங்க மீனா. ஆமா நீ மயிலுன்னு சுகன்யா கேட்க, மயிலுக்கு தூக்கி வாரி போடுது அமைதியா இருக்காங்க கோமதி. அவ டீச்சரா வேலை பார்த்தாமா, நாளையில இருந்து புது வேலைக்கு போறா அப்படின்னு சொல்ல, அப்படியான்ற மாதிரி சுகன்யா கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாங்க மயிலு. அரசியும் ராஜியும் கூட காலேஜுக்கு போயிருவாங்க, அப்ப பகல் முழுசும் நீங்களும் நானும் தான் வீட்டுல இருக்கணுமா அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஏம்மா உனக்கு வீட்டுல இருக்க பிடிக்காதான்னு கேக்குறாங்க கோமதி. பிடிக்கும் அத்தாச்சி சும்மா தான் கேட்டேன். உங்க தம்பி எப்ப வருவாங்க அப்படின்னு சுகன்யா கேட்க, கடை பூட்டினதுக்கு அப்புறம் தான் இப்ப வந்துருவாங்கங்கிறாங்க கோமதி. ஏன் அத்த சித்தப்பா இன்னைக்கும் கடைக்கு போயிருக்காரா அப்படின்னு மயிலு கேட்க, வேணாண்டு தண்ணி சொன்னேன், கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுறேன்னு போயிருக்கான் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, வெளியே வீட்டு ஆம்பளைங்க வந்துட்டு இருக்காங்க, இதோ வண்டி சத்தம் கேக்குது, எல்லாரும் வந்துட்டாங்க போல அப்படிங்கிற கோமதி கரண்டியை விட்டு கிண்டிட்டு இருக்க, அத்தாச்சி நான் போய் அவங்களுக்கு தண்ணி ஏதாவது வேணுமான்னு கேட்டு குடுக்கட்டுமா அப்படின்னு சுகன்யா கேக்குறாங்க. போம்மா, அட இதெல்லாமா என்கிட்ட கேட்டுட்டு இருப்ப, போம்மா போங்கிறாங்க கோமதி. சரின்னு கிளம்பிடுறாங்க சுகன்யா. சுகன்யா போனதும் தங்கமான பொண்ணா இருக்கால்லன்னு கோமதி கேக்குறாங்க. ஆமா அத்த நல்ல பொண்ணாதான் தெரியுறாங்க இல்லன்னு மயிலும் கேக்குறாங்க. குரலே வெளியில வரல, பட் தன்மையா பேசுறா, வாய் அசைவ வச்சுதான் அவ பேசுறதே கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, நம்பலாமா வேணாங்கிற பார்வை பார்த்துட்டு இருக்காங்க மீனா. பொறுத்திருந்து போக போக பாக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ராஜி. ஹா உங்க அளவுக்கு வாய் பேச மாட்டேன்னு அந்த புள்ளைய பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னு கோமதி சொல்ல, 3 மருமகளும் கோமதிய பாக்குறாங்க. ஏன் அத்த நான் எப்ப வாய் பேசுனேன்னு வரிஞ்சு கட்டிட்டு வந்து கேக்குறாங்க மயில. இல்ல அது ஒரு நாள், அது எப்பன்னு தான் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல அப்படின்னு கோமதி யோசிச்சுட்டு இருக்க. அத்த சித்திய பாராட்டுறது, அவங்கள பத்தி ஆச்சரியப்படுறது இதெல்லாம் சரிதான், ஆனா எங்கள மட்டம் தட்டாம இதெல்லாம் செய்யுங்களேங்கிறாங்க ராஜி. ஆ அப்படின்னு கோமதி பார்த்துட்டு இருக்க, கரெக்டா சொன்ன ராஜி அப்படின்னு மீனாவும் ஒத்து போக, ஏய் ஏண்டி நான் எப்படி உங்களெல்லாம் மட்டம் தட்டினேன்னு கோமதி கேக்குறாங்க. இதோ பாருங்க தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, சட்டப்போட்டுன்னு எல்லாத்தையும் செய்யுங்க சரியா புரியுதா, இதோ வந்துடுறேன்னு தோல்ல முகத்தை இடிச்சிட்டு போறாங்க கோமதி. இவங்க எல்லாம் வண்டியை நிறுத்திட்டு வரவேற்கிற மாதிரி வாசல்லயே வந்து நிக்கிறாங்க சுகன்யா. என்னம்மா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அண்ணே தினமும் இந்நேரத்துக்கு தான் கடைய பூட்டிட்டு வருவீங்களான்னு கேக்குறாங்க சுகன்யா. இந்த பக்கம் மாம்சு கழுத்து கொளுத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு செந்தில். ஆமாப்பா காமணி நேரம் முன்ன பின்ன ஆகும் அவ்வளவுதான் பாண்டியன் சொல்ல, சரிங்கிற மாதிரி சுகன்யா தலையாட்ட பாண்டியன் உள்ளர போயிடுறாரு. அப்படியே பழனியோட தோல்ல ஒரு இடி இடிச்சு என் சாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போறாரு செந்தில். சுகன்யா செந்தில பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்க, வந்துருவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா செந்தில் உள்ளர ஓடிடுறாரு. அங்கேயே நின்று இருக்க பழனி கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சிட்டு வர
சுகன்யாவும் அவர்கிட்ட போய் நிக்கிறாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே கடைக்கு போயிட்டீங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, உன்னை வீட்டுல தானே விட்டுட்டு போனேன், காட்டுல ஒண்ணு விட்டுட்டு போகலையேங்கிறாரு பழனி. ராஜியை தவிர இந்த வீட்டுல எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னு சுகன்யா சொல்ல, வீட்டுல இருக்க எல்லாருமே ஈஸியா ஒட்டிக்கிடுவாங்க, அதனாலதான் நம்பி விட்டுட்டு போனேன் அப்படின்னு பழனி சொல்ல, ஒரு பார்வை இங்கேயும் அங்கேயுமா பாக்குற சுகன்யா பேசாம அந்த வீட்லயே இருந்திருக்கலாங்கிறாங்க. பழனி எதிர் வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு, ஏன் இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்னு கேக்குறாரு. இருக்கிறது மொத்தம் 4 ரூமு. ஒண்ணுல உங்க மச்சான் அக்கா அரசி இருக்காங்க, மீதி இருக்க 3 ரூம்ல பசங்க இருக்காங்க, நாம ராத்திரி எங்க தூங்குறதுன்னு கேக்குறாங்க. பழனி அப்படியே நிக்க, அத பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையா, அத பத்தி யோசிக்காம தான் நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க, யோசிக்காமல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு பழனி சொல்றாரு. என்ன யோசிச்சீங்க, மொட்டை மாடியில தூங்கிக்கலான்னா இல்ல ஹால்ல தூங்கிக்கலான்னா அப்படின்னு சுகன்யா கேட்க, சேச்சே அப்படிலாம் எதுவும் இல்ல, ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்கங்கிறாரு பழனி. என்ன பண்ணுவாங்கன்னு சுகன்யா கேட்க, பழனிக்கு எதுவும் ஐடியா இல்ல, தெரியல பாக்கலாங்கிறாரு. நீங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ, எடுத்துட்டு வந்த பைய எங்க வைக்கணும்னு தெரியாம டைனிங் டேபிள் பக்கத்துல வச்சிருக்கேன், போற வரவங்க எல்லாரும் பாத்துட்டு போறாங்க, இடம் இல்லாம தான் அங்க வச்சிருக்கேன்னு யாருக்குமே உரைக்கல அப்படின்னு சுகன்யா சொல்ல, பாத்துக்கலாம் விடு சுகன்யா அப்படின்னு பழனி சொல்ல, நைட்டு எங்க தூங்குறதுன்னு முடிவு தெரியாம நான் உள்ளர வரவே மாட்டேங்கிறாங்க சுகன்யா கையை இறுக்கமா கட்டிக்கிட்டு. பழனிக்கு ரொம்பவே தர்ம சங்கடம் ஆயிடுது. ஏன்ட்டு அப்படியே நின்னுறாரு. ரூம்ல இருக்க பாண்டியன், ஏய் கோமதி சமையல்லாம் ரெடியான்னு கேட்க, ரெடி ஆயிடுச்சுங்க, விருந்து சாப்பாடே செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்புறம் கோமதி சீக்கிரமே பழனிக்கு சுகன்யாவுக்கும் ஒரு ரூமை ரெடி பண்ணி கொடுக்கணும், அது வரைக்கும் அவங்க 2 பேரும் நம்ம ரூம்லயே தங்கிக்கிட்டுமேங்கிறாரு பாண்டியன். நீயும் நானும் அரசி 3 பேரும் ஹால்ல படுத்துக்குவோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சிரிக்கிற கோமதி, இத நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்கல்ல, நம்ம ரூம்லயே தங்கிக்கிட்டோங்கிறாங்க கோமதி. சரி நீ பழனி கிட்ட சொல்லிடுன்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க வாங்க சாப்பிடுறதுக்குன்னு சொல்லிட்டு கோமதி வெளியே போறாங்க. வெளியே பிடிவாதமா நிக்கிற சுகன்யா கிட்ட, சுகன்யா என்ன இது, உள்ள வா உள்ள வான்னு கூப்பிடுறாரு பழனி. நாம எங்க தூங்குவோம்னு தெரியாம என்னால உள்ள வர முடியாது, ஏங்க பேசாம நம்ம அங்க போயிடலாங்க அப்படின்னு சுகன்யா கேட்க, மரியாதை இல்லாத இடத்துல என்னால இருக்க முடியாது அப்படின்னு பழனி சொல்ல, மரியாதை இல்லைன்னா என்ன, சொந்தமா ஒரு ரூமாவது இருக்குல்ல, இங்க அது கூட இல்ல அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க. சுகன்யா என்ன இதுன்ற மாதிரி பழனி பேசிட்டு இருக்க. பழனி என்ன இங்க இருக்கீங்களா 2 பேரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே கோமதி அங்க வர்றாங்க. அக்கா அப்படின்னு பழனி சொல்ல, டேய் பொண்டாட்டிய வாசல்ல வச்சுதான் பேசணுமாடா, உங்க 2 பேருக்கும் ரூம் ஏற்பாடு பண்ற வரைக்கும் எங்க ரூம்லயே தங்கிக்கோங்கங்கிறாங்க கோமதி. உடனே ஆச்சரியப்படுற பழனி, எங்களுக்கு உங்க ரூம கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எங்க தூங்குவீங்கன்னு பழனி கேக்குறாரு. நாங்க ஹால்ல தூங்கி போண்டா அப்படின்னு கோமதி சொல்ல, ஹால்லயான்னு கேக்குறாரு பழனி. ஏய் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா, நீங்க எங்க ரூம்லயே தூங்குங்க, சீக்கிரம் வாங்க, வாமா சாப்பிடலாம் அப்படிங்கிற கோமதி உள்ளர போயிடுறாங்க. நீ அப்படியே யோசிச்சுட்டு நின்றுருக்க, என்ன யோசிக்கிறீங்கன்னு சுகன்யா கேட்க, பழனி சுகன்யாவை பாக்குறாரு. நம்ம ஹால்ல தூங்கலான்னு தோணுதா உங்களுக்கு, அப்படி எதுவும் சொல்லி கிள்ளி வச்சிடாதீங்க, உங்களுக்கு புண்ணியமா போகுங்கிறாங்க சுகன்யா. பழனி சரின்னு தலையாட்ட, வாங்க போலான்னு உள்ளர சுகன்யா திரும்புறாங்க. பழனி ரொம்ப யோசனையா தயக்கமா உள்ளர வர்றாரு. ராஜு கட்டில்ல உட்கார்ந்துருக்க, ஜாலியா சிரிச்சுட்டே உள்ளர வர்றாரு கதிர். ரொம்ப பரபரப்பா இருக்காரு அவரு. இந்த மொபைல் பர்சன் எடுத்து வைக்க, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போலன்னு கேக்குறாங்க ராஜு கதிர் கிட்ட. ஆமா பின்ன அப்படிங்கிற கதிர் சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்துட்டு, மாமா திரும்ப வந்துட்டார்ல அந்த சந்தோஷம் தாங்கிறாரு. ஆமா எனக்குமே சித்தப்பாவும் சித்தி இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ராஜு சொல்ல, ஆமா என்ன உன் வீட்டாளுங்க இம்புட்டு கேடு கெட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு கதிர் கேட்க, ராஜுவோட முகம் சுண்டி போயிருது. அப்படியே உட்கார்ந்துருக்க, கொஞ்சம் சமாளிச்சுக்கிற கதிரு, என்ன உங்க வீட்டாளுங்கள சொன்னதும் கோவம் வருதான்னு மெதுவா கேக்குறாரு. அவங்க நடந்துக்கிறத வச்சுதானே சொல்ற, அதுக்கே கோவம் வர போகுது, அத்தையும் நானும் தான் பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டோம், எங்களை எதிரியாட்டம் நடத்துறாங்க, சித்தப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னு ராஜு கொஞ்சம் சுறுசுறுன்னு கோவத்தோட கேட்க, சரி சரி நீ டென்ஷன் ஆகாத, ஆமா மாமாவை கல்யாணம் பண்ணிருக்காங்களே அவங்கள உனக்கு முன்னாடியே தெரியும்ல அப்படின்னு கதிர் கேட்க, ஏதோ ஒரு 2-3 தடவை பார்த்திருப்பேன் பேசியிருப்பேன் அவ்வளவுதான்னு ராஜி சொல்ல, நல்ல டைப்பான்னு கேக்குறாரு கதிர். அப்படிதான்னு நினைக்கிறேன்னு ராஜி சொல்ல, இல்ல மாமா ஒரு இன்னோசென்ட், அவரை கஷ்டப்படாம பாத்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு கதிர் சொல்ல, அதெல்லாம் பாத்துப்பாங்கங்கிறாங்க ராஜி. பேரும் ஒரு நிமிஷம் வேற ஏதோ யோசனையில இருந்துட்டு, ஆமா எக்ஸாம் எழுதுன இல்லன்னு ராஜி கேட்க, ஆமா எழுதுனேங்கிறாரு கதிர். அதோட ரிசல்ட் எல்லாம் எப்ப வரும் அப்படின்னு ராஜி கேட்க, அது வரும்போது கண்டிப்பா வருங்கிறாரு கதிர். இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க அதான் அப்படின்னு ராஜு சொல்ல, ஓ நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா அப்படின்னு கதிர் கேட்க, எல்லார்கிட்டயும்லாம் சொல்லல, ஒரு 2 பேர் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேங்கிறாங்க ராஜி. அப்படின்னு யோசனையா கதிர் தலையாட்ட, சொல்லக்கூடாதா என்ன அப்படின்னு ராஜி கேட்க, இல்ல அவங்களுக்கு மிஸ்டர் பாண்டியனை தெரியாதுல்ல
அப்படின்னு கதிர் கேட்க, இல்ல தெரியாதுங்கிறாங்க ராஜி. அப்போ ஓகேன்னு கதிர் சொல்ல, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல, எதுக்குன்னு கேக்குறாரு கதிர். ஒருவேளை எக்ஸாம்ல பாஸ் பண்ணலன்னா அப்படின்னு ராஜி கேட்க, அடுத்த அட்டம்ப்ட்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு கதிர் சொல்றாரு. அப்பயும் பாஸ் பண்ணலன்னா அப்படின்னு ராஜி கேட்க, பாஸ் ஆகுற வரல எழுது அப்படின்னு கதிர் சொல்ல, உனக்கு கஷ்டமாவே இருக்காதான்னு ராஜி கேக்குறாங்க. எனக்கு என்ன கஷ்டம்னு கதிர் கேட்க, இல்ல கோவமே வராதான்னு ராஜி கேக்குறாங்க. எனக்கு ஏன் கோவம் வரணும் அப்படின்னு கதிர் கேக்குறாரு. இல்ல இவ்ளோ கஷ்டப்பட்டு பொய் சொல்லி எக்ஸாமுக்கு கூட்டிட்டு போகணும், ஆனா இவ பாஸ் ஆகாம இருக்காளேன்னு கோவம் வராதா அப்படின்னு ராஜி கேட்க, நீ வீம்புக்கு எதுவும் ஃபெயில் ஆவியா அப்படின்னு கதிர் கேட்க, திடுக்குன்னு ராஜி அப்படியே தான் ஆவுவாங்களா என்னன்னு கேக்குறாங்க. மாட்டல்ல அப்படின்னு கேட்க, ங்கிறாங்க. வீம்புக்கு ஃபெயில் ஆனா ஏன்னு கோவப்படலாம், மத்தபடி வேற ஏதாவது நடந்தா அதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கதிர் கேட்க, ராஜு கதிரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் அடுத்து என்ன கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா, நீ எதுவும் கேட்க வேணாம் பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் எழுந்திருக்க போக, இரு ஒரு நிமிஷங்கிறாங்க ராஜி. அவங்க காலேஜ் பேக் எடுத்து திறந்து உள்ள இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து நீட்டுறாங்க. என்னது இதுன்னு கதிர் கேக்குறாரு. திறந்து பர்ஸ் அப்படிங்கிறாங்க ராஜி. உன் பர்ஸ் எதுக்கு என்கிட்ட குடுக்குறேன்னு கதிர் கேட்க, இது என் பர்ஸ் இல்ல உன் பர்ஸ், உனக்காக நான் வாங்கின பர்ஸ் அப்படின்னு ராஜு சொல்ல, எனக்கு எதுக்கு நீ பர்ஸ் எல்லாம் வாங்குற அப்படின்னு கதிர் கேட்க, அதை வச்சுட்டு டேபிள் மேல அவர் எடுத்து வச்ச பர்ஸ கையில எடுக்கிறாங்க ராஜி. ஆனா இப்படின்னு அவங்க திறந்து காட்ட எதிர்பக்கத்துல இருக்க அவங்க முகம் தெளிவா கதிருக்கு தெரியுது. கதிர் கொஞ்சம் திரு திருன்னு இங்க அங்க முழிக்க, இந்த ஓட்ட வழியா உலகமே தெரியுது அப்படின்னு ராஜு சொல்ல, தெரிஞ்சா என்னங்கிறாரு கதிரு. அதுக்காக தான் புது பர்ஸ் வாங்கினேங்கிறாங்க ராஜி. ஆனாலும் எதுக்கு இப்படி தேவையில்லாம காசெல்லாம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கதிர் கேட்க, ஏன் நீ மட்டும் எனக்கு ஷூ அது இதுன்னெல்லாம் வாங்கி தர்றது இல்லையா அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. அது தேவைக்கு வாங்கினது அப்படின்னு கதிர் சொல்ல, இதுவும் தேவைதானேங்கிறாங்க ராஜி. உன்கிட்ட ஷூ இல்ல அதனால ஷூ வாங்கணும், ஆனா என்கிட்ட தான் பர்ஸ் இருக்கே அப்படின்னு கதிர் சொல்ல, தயவு செய்து அதெல்லாம் பர்ஸ்ன்னு சொல்லிடாதங்கிறாங்க ராஜி. எனக்கு அதுவே போதும் அப்படின்னு கதிர் சொல்ல, அந்த பழைய பர்ஸ தயவு செய்து தலையை சுத்தி தூக்கி போட்டுட்டு இந்த புது பர்ஸ் யூஸ் பண்ணுன்னு ராஜி சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு கதிர் சொல்ல, வாங்கிட்டேனே இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க ராஜி. வாங்கின இடத்துலயே திருப்பி கொடுத்துட்டு காசை திருப்பி வாங்கிடு, தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கெல்லாம் காசோட அருமையே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற கதிர் எழுந்து சேர ஓரமா தள்ளி வச்சுட்டு பாய் எடுத்து விரிக்கிறாரு படுக்கிறதுக்காக. ராஜி என்னடா இவங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, அந்த பில்லோ வீடுன்னு கேக்குறாரு. ராஜி தலைவாணியை பெட்ஷீட்டையும் எடுத்து நீட்ட, ஷப்பா அப்படின்னு வாங்கிட்டு கீழே தரையில உட்கார்றாரு. அப்படியே தலவாணியை வச்சு பாயில அவரு நீட்டி படுத்துட ராஜு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இத பாக்குற கதிர், நீ தூங்கலையா அப்படின்னு கேட்க, ஒருத்தங்க ஒரு பொருளை கிஃப்ட் பண்ண இப்படிதான் பேசுவியா நீ அப்படின்னு ராஜு கேட்க, யாரும் எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமா பெரிய இவன் ஓவர் திமிர் இவனுக்கு, போலீஸ் வேலை மட்டும் கிடைக்கட்டும், லத்திய கொண்டு வந்து இவனை முட்டிக்கு முட்டி தட்டுறேன், முழியப்பாரு ஆளப்பாரு அப்படின்னு ராஜு மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்காங்க கதிர. ஏய் என்ன மொனகுற அப்படின்னு கதிர் கேட்க, ஒன்னும் இல்ல அப்படின்னு கொஞ்சம் கடுப்பா சொல்றாங்க ராஜி. லைட்டா ஆஃப் பண்ணவான்னு கதிர் கேட்க, என்ன ஏன் கேக்குற, வேணும்னா ஆஃப் பண்ணு வேண்டானா கிடக்கட்டும் அப்படின்னு ராஜு கொஞ்சம் கோவமா சொல்ல, எதுக்கு இப்ப கடுகடுன்னு வெடிக்கிற அப்படின்னு கதிர் கேட்க, நான் என்னமோ பேசுறேன் பண்றேன், நீ பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு ராஜு கொஞ்சம் கோவமா சொல்ல, அந்த பர்ஸ குடுக்கும் போதே வாங்கியிருக்கலாமோ, வேண்டான்னு சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு யோசிக்கிற கதிரு. ராஜி அப்படின்னு கொஞ்சம் வலிசலா கூப்பிட, என்னன்னு கெடுப்பா கேக்குறாங்க ராஜி. இப்ப நான் தூங்குறது இங்க கூட பிடிக்கல உனக்கு, நான் வேணா வெளியே போய் தூங்கட்டுமா அப்படின்னு ராஜி சொல்ல, ஏய் நான் அப்படி சொல்லவே இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, அப்புறம் எதுக்கு கூப்பிட்டேன்னு கேக்குறாங்க ராஜி அதே கோவத்தோட. நான் ஏதோ அது அப்படின்னு பர்ஸ கேட்க வந்துட்டு, லைட் லைட் ஆஃப் பண்ணிடு அப்படின்னு கதிர் சொல்ல, பண்றேன் பண்றேன் அப்படிங்கிற ராஜு கோவமா அந்த பர்ஸ் பேக் எடுத்து தன்னோட காலேஜ் பேக்குள்ள வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க போக, ஏய் கதவை லாக் பண்ணிடுங்கிறாரு கதிர். ராஜு கதவை லாக் பண்ணிட்டு பெட்டுக்கு வர கதிரோட காலை மிதிச்சிடுறாங்க. ஐயோ காலு காலுன்னு காலுன்னு கத்துறாரு கதிர். சாரி தெரியாம பட்டுருச்சுன்னு கடுப்பா சொல்லிட்டு படுக்கிறாங்க ராஜி. தலையை நிமித்தி பாக்குற கதிர், தெரிஞ்சு மிதிச்சிட்டு பொய் சொல்றா, ரொம்ப உக்கிரமா இருக்கா போலயே. கதிரு உனக்கு வாயில சனிடா, அமைதியா படுத்து தூங்கிருன்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. ஆனாலும் தூங்குற ராஜியை பாத்துக்கிட்டு அப்படியே படுத்திருக்காரு கதிர். மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.